வணக்கம். பீம ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். இந்த பீம ஏகாதசி ஆனி மாத சுக்லபக்ஷத்துல வர்ற ஏகாதசி. இதோட பெருமை என்னங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஏகாதசிக்கு நிர்ஜல ஏகாதசி, பாண்டவ ஏகாதசி, பீமசேன ஏகாதசி, பாண்டவ நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. நிர்ஜல அதுலயே நமக்கு என்ன அர்த்தம்னா ஜலம் கூட எடுத்துக்காம இருக்கிற விரதம் இது. அதனால இது ரொம்ப விசேஷம். மற்ற ஏகாதசி எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட இந்த வருஷத்துல வர்ற இந்த 26, 24 அது மாதிரி ஏகாதசி இருக்கு இல்லையா, அதுல இந்த நிர்ஜல ஏகாதசியை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா கூட மற்ற எல்லா ஏகாதசியும் சேர்த்து விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைச்சிடுங்க. இதோட கதை என்னங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். ஒரு முறை சூத முனிவர் அவரோட 80,000 சிஷ்யர்கள் கூட உட்காந்து இந்த ஏகாதசி விரதத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்ப அவ கேக்குறா, மக்களோட பாவத்தை எல்லாம் போக்கக்கூடிய விரதத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு உடனே அவர் சொல்ற, நான் சொல்றேன், வசிஷ்டர் பாண்டவர்களுக்கு சொன்ன இத உங்களுக்கு இப்ப நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னு சொல்ற. தர்மர், யுதிஷ்டர், பஞ்சபாண்டவெல்லாம் இருக்கா இல்லையா, அப்ப வசிஷ்டர் அவளோட குடில் கிட்ட வர. அப்ப வரும்போது தர்மர் கேக்குறாரு, இந்த உலகத்துல பாவம் மிகுதியா இருக்கு. மக்கள் பாவம் பண்ணிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த பாவத்துல இருந்து அவ விடுபடணும்னு எதிர்பார்க்கிறா. ஆனா அவளுக்கு வழி தெரியல. அது என்ன பண்ணினா அவ அந்த பாவத்துல இருந்து விடுதலையாலாம் அப்படிங்கறத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு உடனே இவர் சொல்ற, வசிஷ்டர், அதாவது மக்கள் பாவத்துல இருந்து விடுபடணும்னா இருக்கிறதுல ஈஸியான ஒரே வழி என்னதுன்னா இந்த ஏகாதசி விரதம் தான். அதை ஒருத்தர் சரியான முறையில ஃபாலோ பண்ணாலே செஞ்ச பாவத்துல இருந்தும் நிறைய தன்னோட கர்ம வினைகள் அதுல இருந்தும் தப்பிச்சிடலாம். பெருமாளை சரணடைஞ்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே என்னன்னா பீமசேனர், பாண்டவர்ல 2வது வரலையா, அவர் பீமன் இருக்கார். அவர் உடனே சொல்றாரு, இதே இந்த ஏகாதசி விரதத்தை என் அண்ணா தம்பி எல்லாரும் இருக்கா, என் மனைவி இருக்கா, என் அம்மா இருக்கா, எல்லாரும் இருக்கா, என்னையும் இருன்னு வற்புறுத்துறா. ஆனா என்னால ஒரு வேளை சாப்பாடை கூட மிஸ் பண்ண முடியல. ஆனா நீங்க என்னன்னா தசமியில ஆரம்பிச்சு ஏகாதசி முழுக்க விரதமா இருக்கணும், துவாதசி பாரணம் பண்ணி சாப்பிடணுங்கிற. என் வயிற்றுக்குள்ள விருகோதரன்னு எனக்கு பேரு. விருகம்ங்கிற பசி நெருப்பு மாதிரி இருக்கு என் வயிற்றுக்குள்ள. அதுக்கு சாப்பாடை மட்டும் போடலைன்னா அது எனக்கு குடு குடு குடுன்னு கேட்டுட்டே இருக்கும். என்னால வருஷம் முழுக்க வர்ற ஏகாதசி இந்த 24 நாள்ல என்னால விரதம் இருக்கவே முடியாது. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு நாள் வருஷத்துல என்னால சாப்பிடாம இருக்க முடியும். அதுக்கேத்தாப்புல ஒரு ஏகாதசி வந்தா எனக்கு சொல்லுங்க, அதை மட்டும் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்ல. நீ கேட்டதுக்கு ஏற்பவே இந்த ஆனி மாத சுக்லபக்ஷத்துல வர்ற ஏகாதசி இருக்கு. அந்த ஒரே ஒரு ஏகாதசியே என்னன்னா நீ இருந்தேன்னா மத்த 24 ஏகாதசி இருந்த பலனும் உனக்கு கிடைச்சிடும். ஆனா அது மத்ததை விட கடுமையானது. மொத்தம் நிர்ஜல ஏகாதசின்னு அதுக்கு பேரு. அதனால தீர்த்தம் ஜலம் கூட சாப்பிடாம விரதத்தை கடுமையா ஃபாலோ பண்ணும். வருஷத்துல ஒரு நாள் நான் ஃபாலோ பண்ணிடுறேன் அப்படின்னு கரெக்டா அதே மாதிரி தீர்த்தம் கூட சாப்பிடாம விரதத்தை சரியா முடிச்சு அன்னைக்கு துவாதசி அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் பிராமணாளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீமனும் உன்னை சாப்பிட்டா அப்படின்னு சொல்ல. அதனால பீமன் பயங்கர பசி தெரியும் நமக்கு, சாப்பாடு சாப்பிடல பீமனமாய் சாப்பிடுறியான்னு சொல்லுவோம். அந்த அளவு இதுவா சாப்பிடும். அதனால அவரே அன்னைக்கு இந்த ஏகாதசி இருந்ததுனால இந்த ஏகாதசி பீம ஏகாதசி, பாண்டவ ஏகாதசின்னு சொல்லப்படுறது. இந்த துவாதசியும் பாண்டவ துவாதசி அப்படின்னு அழைக்கப்படுறது. அதுதான் இந்த இதோட ஏகாதசியோட பெருமை. அவாலே இருந்த இதை இவர் சொல்ற. இதுக்கு என்னன்னா விரதமும் இது ரொம்ப கஷ்டங்கிறதுனால இதுக்கு பலன்களும் நிறைய. இந்த ஏகாதசி ஒருத்தர் சரியான விதத்துல தீர்த்தம் கூட இருந்தாம அப்படியே இருந்துட்டான்னா அவளுக்கு கிடைக்கிற பலன் ரொம்ப அதிகம். அவா பாவங்கள் குறையறதோட இல்லாம 100 தலைமுறைக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறவாளோட பாவங்களோட கணக்கு கூட குறைஞ்சிடும். அதே மாதிரி யமகிங்கரர்கள் இவாளை தொடவே மாட்டா. இவா போனான்னா இறந்ததுக்கு அப்புறம் நேர விஷ்ணு தூதர்கள் கூட்டிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி ரொம்ப விசேஷமான இது. இந்த ஏகாதசியை சரியா விரதத்தை ஃபாலோ பண்ணான்னா அவ எந்தெந்த பாவங்கள்ல இருந்து தப்பிக்கிறான்னா, குரு நிந்தனை, அப்புறம் பொய் வழக்கு, பொய் சாட்சி சொல்றது, அப்புறம் குரு மனைவியை தப்பா பார்த்த இது, அப்புறம் பிரம்மஹத்தி தோஷம், இன்னும் பஞ்சமகா பாதகங்கள் நிறைய இருக்கு. அது மாதிரி இத்தனை பாவங்கள்ல பண்ணவா கூட அந்த பாவத்துல இருந்து கூட விடுதலை அடைவாங்க. இது பாவத்துல இருந்து விடுதலை அடைவாங்கிறதுக்காக நாங்க எல்லா பாவத்தையும் பண்றோம்,
இந்த விரதத்தை இருந்துடுறோமே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த ஏகாதசியோட விரதத்தோட மகிமையை சொல்றதுக்காக அந்த பாவங்களை கணக்கு இது பண்றாங்க. அது மாதிரி இந்த ஏகாதசி விரதத்தோட பலன் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தானங்கள் நிறைய, கோதானம் சிறந்தது, அதோட கஜதானம் சிறந்தது, அப்படி வரிசையா ஒன்னொன்னா சொல்லிட்டு இருப்பா. குதிரை தானம் அப்படி எல்லாம் சொல்றதுல இருக்கிற எல்லா தானங்களோட பலனையும் எடுத்துட்டு பாக்குறத விடவும் இந்த ஏகாதசி விரதம் இருந்ததுக்கான பலனுக்கு வர்ற அந்த பலனோட அந்த எல்லா தானத்தோடையும் உயர்ந்ததுங்கிறா. அப்புறம் கிரகண புண்ணிய காலத்துல ஒரு ஸ்ரார்த்தம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஏகாதசி விரதத்தோட மகிமையை கேட்கிறவாளுக்கும் சொல்றவாளுக்கும் கூட கிடைக்கும் அப்படின்னு இருக்கா. கோதானம் பண்ணின பலன், அப்புறம் இது வைகுண்ட பிராப்தி. இந்த கதையை சொல்றவாளும் சரி கேட்கிறவாளுக்கும் கண்டிப்பா வைகுண்ட பிராப்தி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு மேற்கொண்ட நமக்கு என்ன வேணும்? அவ்வளவு சிறந்த ஏகாதசி இது இந்த ஏகாதசி இது பண்றோம் இல்லையா, இந்த ஏகாதசி நிர்ஜலன்னே பேர் வருது இல்லையா. இந்த நிர்ஜல ஏகாதசி அன்னைக்கு தானங்களும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அன்னைக்கு நம்ம தண்ணீர் தானம் பண்ணினோம்னா கோடி ரூபாய்க்கு மேல தங்கத்தை வாங்கி தானம் பண்ணினா என்ன பண்ணணும், அதுக்கும் மேல இன்னைக்கு தண்ணி தானம், நீர் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு, ஏன்னா வெயில்ல வேற வர்ற இது இல்லையா, அதுக்கு அவ்வளவு பெரிய பலன்னு சொல்லியிருக்கா. அப்புறம் அதோட இந்த மண் பானை இருக்கு இல்லையா, மண் பானைய ஒருத்தருக்கு ஒரு பிராமணர் இல்லைன்னா யாரு தேவைப்படுறதோ அவளுக்கு மண்பானைய ஜலத்தோட நிறைச்சு கொடுத்தா இதுக்கு அவ்வளோ விசேஷமா. மண்பானையில ஜலம், நீர்மோர், அப்புறம் வெள்ளரிக்காய், நீர்ச்சத்து மிகுந்த காய், பழம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, கொடை, செருப்பு தானம், ஏன்னா இது வெயில் காலத்துல வர்றதுனால இந்த தானங்களையும் சேர்த்து சொல்லியிருக்கா. இதெல்லாம் பண்ணினா நல்ல சிறந்த பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கா. அப்புறம் இந்த தானம், இந்த நாள் அன்னைக்கு நிர்ஜல ஏகாதசி விரதத்தையும் சரியா ஃபாலோ பண்ணி அதே மாதிரி தண்ணீர் பந்தல் அமைச்சோ இல்லைன்னா இது மாதிரி தண்ணீர் தானம் பண்ணினோம்னா அவளோட பரம்பரையில எத்தனை 7 தலைமுறைக்கும் என்னன்னா அவ தண்ணிக்காக இன்னைக்குமே கஷ்டப்பட மாட்டானா. அது மாதிரி சிறந்த பலன்கள்னு சொல்லிதான். சோ நம்ம ஏற்கனவே வறட்சி இப்போ எல்லாம் இதுவாயின்னு இருக்கு. இந்த ஏகாதசியை சரியா ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ப தண்ணீர் தானம் எல்லாருக்கும் பண்ணினோம்னா நமக்கும் நல்லது. நமக்கு மட்டும் இல்லாம ஊர் எல்லாமே செழிச்சு இருக்கும்ட்டு நம்ம நம்பலாம். ஏகாதசி 25ஆம் தேதி, துவாதசி 26ஆம் தேதி காத்தால 8:13க்குள்ள நம்ம விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டுடலாம். அன்னைக்கு ஆத்திக்கீரை, நெல்லிக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கிறது நல்லது. புளி அன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் அரிசி முழுக்க நிர்ஜல ஏகாதசின்னு சொல்லியிருக்கோங்கிறதுக்காக நம்மளால முதல் முறையா ஃபாலோ பண்றோம்ட்டு எதையுமே சாப்பிடாம உடம்பு சரியில்லாதவா தயவு செஞ்சு அப்படி ட்ரை பண்ண வேண்டாம். அரிசி உணவை தவிர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இருக்க ட்ரை பண்ணலாம். முடியும் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவா மட்டும் ஜலம் கூட இல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த விரதத்தை மிஸ் பண்ண வேண்டாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்ன வேணும்னு உங்களுக்கு கதைன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். நன்றி, வணக்கம்.